இந்த வீடியோல நம்ம பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோர்ஸ் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ்ன்னு தெரியாது. நான் இப்பதான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பிகினர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இத கத்துக்கிறது ரொம்பவே ஈஸி. அதே மாரி நான் வந்து ஸ்கூல்ல பயாலஜி குரூப் எடுத்துட்டு, இப்ப காலேஜ்ல வந்து நான் கம்ப்யூட்டர் சயன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்க பைத்தான சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ நீங்க வேற டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப நான் பைத்தானுக்கு ஸ்விட்ச் ஆகணும் அப்படின்னு நெனச்சாலும், இந்த கோர்ஸ் உங்களுக்காக உள்ளது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு பைத்தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு கம்ப்ளீட்டா தெரியாது அப்படின்னு சொன்னீங்கனாலும், இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆப்ட்டா இருக்கும். சரி, புரோகிராமிங்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நான் இருக்கேன். என் ஃப்ரெண்டுட்ட நான் வந்து ஒரு வேல குடுத்து செய்ய சொல்றேன். டேய், என்னோட ரெக்கார்ட் நோட்ல ஃபுல்லா எழுதிரு. அதே மாரி டயகிராமும் கரெக்ட்டா வரைஞ்சு வச்சுரு. நாளைக்கு நான் வந்து வாங்கிக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கு புரியிற மாரி ஒரு வேல குடுத்துருக்கேன். சரிங்களா? அவனும் எனக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்கான். அதே மாரி அவன் எனக்கு அடுத்த நாள் எனக்கு அந்த வொர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி குடுத்துட்டான். அதே மாரி தான் புரோகிராமிங்கும். சரிங்களா? இப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தமிழ்லயோ, இங்கிலீஷ்லயோ ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல நான் உனக்கு புரியிற மாரி சொல்லியிருக்கேன். அதே மாரி தான் நம்ப மெஷின்ட்டயும் சொல்லப் போறோம். எனக்கு இந்த டாஸ்க்லாம் முடிச்சு வச்சுரு. நான் வந்து நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இல்ல எனக்கு இந்த அவுட்புட் குடுத்துரு. அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த மெஷினும் நம்மளுக்கு அந்த வொர்க்க பண்ணி தந்துரும். பட் நம்ப அதுக்கு புரியிற மாரி நம்ம சொல்லணும்ல. அதுக்கு தான் இந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்லாம் நம்ப யூஸ் பண்றோம். சரி. பைத்தான் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைத்தான் வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ், இன்டர்பிரெட்டட் லாங்குவேஜ். அதே மாரி அது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜும் கூட. பைத்தான் இவ்ளோ ஃபேமஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரீட் பண்றதுக்கும், ரைட் பண்றதுக்கும். ஹியூமன்ஸால பேசிக்காவே அத ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி தான் அந்த புரோகிராமிங் லாங்குவேஜே இருக்கும். இதோட சின்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளா பேசிக் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இப்ப நம்ப மத்த லாங்குவேஜ்லலாம் நெறைய லைன் டைப் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 லைன் போதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம பைத்தான யூஸ் பண்ணி அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட நம்ப இன்னும் குட்டியா மாத்திக்கலாம். ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். குட்யூ வேன் ரோசம் இவரு தான் ஃபாதர் ஆஃப் பைத்தான். ஆக்சுவலா இவரு வந்து ஏபிசி புரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. லேட்டர் 1980ஸ்ல இவர் வந்து ஒரு ஹாபியா கிறிஸ்மஸ் லீவ்ல டெவலப் பண்ணது தான் இந்த பைத்தான். இவரோட ப்ராஜெக்ட்ஸுக்கும் இவர் அத யூஸ் பண்ணிக்கிட்டாரு கொஞ்சம் கொஞ்சம். இன்னும் இவர பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு டச் கம்ப்யூட்டர் புரோகிராமர். இவர் வந்து பைத்தானோட ஏகப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பைத்தானோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்ப ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1991ல. அதுக்கப்புறம் தான் பைத்தான் வந்து வேர்ல்டுலயே ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜஸா இதுவும் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சு. ஏன் கன்சிடர் பண்ணப்பட்டுச்சுன்னா, இதோட சிம்ப்ளிசிட்டியும், வெர்சட்டாலிட்டியும் தான். ஏன் அப்படி சொல்றோம்னா, இப்போ பேசிக்கா புரியிற மாரி இருக்கு. பிகினர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. நெறைய லைன்ஸ் ஆஃப் கோட்லாம் இல்லாம இருக்கு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதனால மட்டும் தான் பைத்தான் இவ்ளோ ஃபேமஸா இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பீங்க, பைத்தான்ன்றது ஒரு பாம்பு. இத கண்டுபிடிச்சவருக்கு பைத்தான் ஸ்னேக் வந்து ரொம்ப புடிக்கும். அதனால தான் அவரு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா அது உண்ம கிடையாது. பிரிட்டிஷ்ல பிபிசின்ற ஒரு சேனல்ல மான்டி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு ஷோ ரொம்பவே ஃபேமஸ் அப்ப. இவருக்கும் அந்த ஷோ ரொம்ப புடிக்கும். அது மட்டும் இல்லாம இவர் கண்டுபிடிச்ச அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு என்னடா பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஷார்ட்டாவும் இருக்கணும், டிஸ்டிங்க்டாவும் இருக்கணும், அதே மாரி பிளேஃபுல்லாவும் இருக்கணும் அப்படின்ற அந்த காரணத்துக்காக, அதாவது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாரி இருக்கணும், குட்டியாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பைத்தான்ற அந்த வேர்ட இவர் சூஸ் பண்ணி, இவர் கண்டுபிடிச்ச அந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்க்கு வச்சிருக்காரு. எந்தெந்த ஆர்கனைசேஷன்லாம் பைத்தான் இன்னும் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட், Facebook, Google, Cisco, Instagram, Quora, Spotify, Firefox இன்னும் நெறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல பைத்தான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பைத்தான் படிக்கிறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏகப்பட்ட டொமைன்ஸ்ல ஒர்க் பண்ணலாம். வெப் டெவலப்மென்ட்ல, டேட்டா அனாலிசிஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, ஆட்டோமேஷன் இன்னும் நெறையா டொமைன்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். அதே மாரி பைத்தான்ல பெரிய லைப்ரரி ஸ்ட்ரக்சரே இருக்கு. ஓகேவா?
இப்போ நீங்க நெறைய லைன்ஸ் ஆஃப் கோட் வச்சு தான் நீங்க டெவலப் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட்ட நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்ல. அந்த லைப்ரரிய நீங்க இம்போர்ட் பண்ணி அத வச்சே நீங்க வொர்க் பண்ணலாம். அதுல ஏகப்பட்ட மாடியூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி வொர்க் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம போக போக பார்க்கலாம். பைத்தானுக்கு ஒரு பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட்டே இருக்கு. இப்ப சப்போஸ் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்றோம். அந்த ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. இல்ல அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல ஏதாவது query ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அந்த டவுட்ட கிளாரிஃபை பண்றதுக்குன்ட்டு பெரிய கம்யூனிட்டியே இருக்கு. பைத்தானுக்கு ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் இருக்கு. அதே மாரி டாக்குமெண்டேஷன்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பைத்தான் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நம்ம வந்து நெறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல இத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ், iOS, லினக்ஸ் இந்த மாரி ஏகப்பட்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல நம்ப இத யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் படிச்சா எந்தெந்த மாரி ஜாப்ஸ்க்குலாம் போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைத்தான் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், வெப் டெவலப்பர், DevOps இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாரி நெறைய ரோல்ஸுக்கு உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நீங்க எந்த அளவுக்கு அத இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் இந்த ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. சரி, ஹை லெவல் லாங்குவேஜ்னா என்ன? லோ லெவல் லாங்குவேஜ்னா என்ன? இது 2த்துக்கும் என்னப்பா டிஃபரன்ஸு? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது மனுஷங்களுக்கு ஈஸியா புரியிற மாரி இருக்கும். பட் அதுவே லோ லெவல் லாங்குவேஜ்னா எல்லாமே மிஷினுக்கு புரியிற மாரி தான் இருக்கும். இந்த 2த்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த கம்பைலரும், இன்டர்பிரிட்டரும். அத பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஹை லெவல் லாங்குவேஜ்ன்றது அந்த சின்டாக்ஸ் வந்து ஹியூமன் லாங்குவேஜ்க்கு சிமிலரா இருக்கும். சரிங்களா? அதே மாரி நம்ம வந்து லாஜிக்ல ஃபோக்கஸ் பண்ணி வொர்க் பண்ணலாம். ஹார்ட்வேருக்கு புரியுமா? புரியாதா? அப்படின்னு நம்ப அந்த யோசனைக்கே போக தேவையில்ல. நம்ப அந்த ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணும்போது, அந்த லாஜிக்ல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டெவலப் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாம, நம்ப சின்ன சின்ன மினிமல் சேஞ்சஸ் மட்டும் பண்ணா போதும். அந்த ஏகப்பட்ட டிஃபரெண்ட் சிஸ்டம்ஸ்ல நம்ப இத வொர்க் பண்ணலாம். அதே மாரி நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ்ல அதாவது ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஹியூமன் லாங்குவேஜ்க்கு சிமிலரா இருக்கும். அதாவது நம்ப அது ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கும். அந்த கோடிங்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹை லெவல் லாங்குவேஜ்ல எப்பவுமே நெறைய ஃபங்ஷன்ஸ், லைப்ரரிஸ் இந்த மாரி நெறைய இருக்கும். சரிங்களா? அத வச்சு நீங்க ஈஸியாவே நெறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க டெவலப் பண்ணலாம். எந்தெந்த புரோகிராமிங் லாங்குவேஜ் எல்லாம் ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பைத்தான், ஜாவா, சி பிளஸ் பிளஸ், ஜாவாஸ்கிரிப்ட் இன்னும் நெறைய புரோகிராமிங் லாங்குவேஜ் ஹை லெவல் புரோகிராமிங் லாங்குவேஜ் தான். சரி, இந்த மிஷின் கோடுன்னு சொல்றீங்களே, அப்புட்ன்னா என்ன? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதாங்க லோ லெவல் லாங்குவேஜ். அதாவது மிஷினுக்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். பைனரி டிஜிட்ஸ தான் நம்ப ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்பதான் கம்ப்யூட்டருக்கு ஈஸியா புரியும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல சொன்னா தான். அதுக்கு நம்ம உட்காந்து எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா நம்ம உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அது ரொம்ப கஷ்டமான வேலையில. அந்த வேலைய தான் நம்மளுக்கு கம்பைலரும், இன்டர்பிரிட்டரும் சேர்ந்து நம்மளுக்கு வொர்க் பண்ணி தருது. இப்ப நம்ம கம்பைலர் பத்தி பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு இன்டர்பிரிட்டர் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத ஒரு ஈஸியான ஒரு ஐடியாவா உங்களுக்கு கிடைக்கும். கம்பைலர் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மொத்தமா டைப் பண்ணி வச்சிருக்கிற புரோகிராம மொத்தமா மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணிரும். அதாவது மொத்த புரோகிராமையுமே மிஷின் கோடா ஒரே நேரத்துல மாத்தி தந்துரும். பட் இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இது வந்து அந்த மொத்த சோர்ஸ் கோடையும் அனலைஸ் பண்றதுக்கு நெறைய டைம் எடுத்துக்குது. அதே மாரி மொத்தமா அந்த புரோகிராமையே எடுத்துட்டு வந்து டைரக்ட்டா எக்ஸிக்யூட் பண்றதுனால, இதுக்கு வந்து நெறைய மெமரி ஸ்பேஸ் தேவைப்படும். கம்பேரிட்டிவ்லி இன்டர்பிரிட்டர். இன்டர்பிரிட்டரோட கம்பேர் பண்ணும்போது, கம்பைலர் வந்து நெறைய மெமரி ஸ்பேஸ எடுத்துக்கும். ஏன் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மொத்தமா அந்த டோட்டல் புரோகிராமையே எடுத்துட்டு வந்து மிஷினுக்கு மாத்தி தர்றதுனால, நெறைய மெமரி ஸ்பேஸ் எடுத்துக்கும். எந்தெந்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல கம்பைலர் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவாலாம் கம்பைலர் யூஸ் பண்ணி தான் வொர்க் பண்றாங்க. சரி, இப்போ இன்டர்பிரிட்டர பத்தி பார்ப்போம். இன்டர்பிரிட்டர் எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னா, நம்ப டைப் பண்ணி வச்சிருக்கிற மொத்த புரோகிராமையுமே ஒரு லைனா படிச்சு பார்த்து, அத ஒரு லைனா எக்ஸிக்யூட் பண்ணும். இதே கம்பைலர் எப்படி பண்ணும்? மொத்தமா அந்த புரோகிராமையே மிஷினுக்கு புரியிற மாரி மிஷின் கோடா மாத்தி தந்துரும். ஆனா, இன்டர்பிரிட்டர் வந்து ஒரு லைனா தான் படிச்சு பார்க்கும். ஒரு லைனா தான் அனலைஸ் பண்ணி, அத மிஷினுக்கு புரியிற மாரி அது மாத்தி தந்துக்கிட்டே வரும். சப்போஸ் இடையில ஏதாவது தப்பு வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நிப்பாட்டி, அந்த எரர நம்ப ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைனுக்கே அது மூவ் ஆகும். அந்த மாரி தான் பண்ணும். கம்பைலரோட கம்பேர் பண்ணும்போது, இன்டர்பிரிட்டர் வந்து ரொம்பவே ஸ்லோவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அது வந்து மொத்தமா அந்த கோட மிஷின் கோடா மாத்துது. பட் இது ஒரு லைனா படிச்சு பார்த்து வரதுனால, இது கொஞ்சம் டைம் எடுத்துக்க தான் செய்யும். ஆனா, மெமரி ஸ்பேஸ் வந்து யார் அதிகமா எடுத்துக்குவா அப்படின்னா, கம்பைலர் தான் எடுத்துக்குவாங்க.
இன்டர்பிரட்டர் வந்து ஒரு ஒரு லைனா படிச்சு பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்றதுனால அதுக்கு வந்து கம்மியான மெமரி ஸ்பேஸ் இருந்தாலே போதும். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம போக போக இன்னும் நிறைய விஷயம் டீப்பா கத்துக்கலாம். தேங்க் யூ.